ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ கறி வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வத்த குழம்பு இல்லை பருப்பு சாம்பார், அப்புறம் நிறையா இந்த கீரை கடையில் எல்லாத்துக்கும் உதவும். அதுக்கு தேவையானது ஒரு 3 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வடகம் போடணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஈஸியாகிடுச்சிங்களா, அதான் நான் செஞ்சேன், வீட்டில் செஞ்சேன். அது உங்களுக்காக இந்த வீடியோ. ரொம்ப நைஸாக அடிச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குறைன்னு அடிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு தோலோடு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம குறைன்னு அடித்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பக்கெட்டோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ எடுத்து நம்ம எல்லாமே சேர்த்து வச்சுக்குவோம். இப்போ கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ 3 கிலோவுக்கு 100 கடுகு, சின்ன கடுகு நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த போல் 100 கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த கிளாஸில் நம்ம அளவாக எடுத்துக்கிறோமோ அந்த கிளாஸில் ஒரு அரை இது அளவு நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். அதுதான் அளவாக நம்ம வச்சுக்கணும். எந்த ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோமோ இல்லை ஒரு டப்பா, ஒரு குட்டி டப்பா எடுத்துக்கிறோமோ அதே தான் நம்ம அளவாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டோம், ஜீரகம் சேர்த்துட்டோம், உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வடகம் கொஞ்சம் ருசியாக நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமானா இப்போ நம்ம ஒரு டம்ளர் கடுகு நம்ம ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு டப்பாவில் நம்ம அளவாக எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதிலே நம்ம அரை கிளாஸுக்கு நம்ம உளுந்து, ஜீரகம், சின்ன ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். முக்கியமானது பெரிய ஜீரகம், சோம்பு, அதாவது அதை நான் சேர்க்க மறந்துட்டேன், அப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். அது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டேன் தேவையான அளவுக்கு. அதாவது 3 கிலோவுக்கு 100 விளக்கெண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா விரும்புகிறவங்க கொஞ்சம் கூடயே ஊற்றிக்கலாம். அந்த வாசனை பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன், விளக்கெண்ணெய் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டேன். விளக்கெண்ணெய் நூறுனா ஒரு 50 நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி நல்லா அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் ஊறினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சீக்கிரமாகவே வடகம் பிடிச்சிடலாம். அவ்வளோதான், ஈஸியான ஒரு மெத்தட் இது. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லாவே வந்திருக்கு பிடிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு 3 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து ஒரு டப்பாவிலையோ ஒரு பாக்ஸ்லேயோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.